வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 3BHK படத்தோட விமர்சனம். இந்த படத்துல சரத்குமார், தேவயானி, சித்தார்த் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இசை அம்ருத் ராம்நாத், இயக்கம் ஸ்ரீ கணேஷ். 3BHK படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா. படத்தோட ட்ரெய்லர் ஏன் போஸ்டரை பார்த்தாலே உங்கள பலருக்கும் கதையை கெஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த படத்தோட ஆக்சுவல் கதையும். சுருக்கமாக சொல்லணும்னா, சரத்குமார், தேவயானி ஒரு கணவன் மனைவி. இவங்களுக்கு சித்தார்த் மூத்த மகன், மீதா ரகுநாத் பாத்திரம் மகள். இவங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ் குடும்பம். பல வருஷமா கஷ்டப்பட்டும் சொந்த வீடு வாங்கவே முடியல. பல பிரச்சனைகள். பொண்ணு பையன் 2 பேருக்குமே கல்யாணம் கூட ஆயிடுது. கடைசியா இவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையா? இதுதான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே இதோடைய ஃபிளாட்டான ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி லைன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான புதுமையும் இதுல இல்லை. ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் இந்த கதை என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட முடியும். அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, படம் முழுக்க காட்சிக்கு காட்சி இந்த பாத்திரங்களுக்கு தடங்களுக்கு மேல தடங்கள் வரும், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். எல்லாம் சேர்ந்து கூடி வரும்பொழுது ஒரு புது பிரச்சனை வரும். வீடு வாங்குறது தடைப்பட்டு போகும். இப்படி 1-2 தடவை இல்லை, ஒரு 2 டஜன் தடவை நடந்த பிறகு ரொம்பவே சலிப்பாகி நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. அப்பதான் பார்த்தா இன்டர்வலே வரும். சரி, அதுக்கப்புறமாவது கதை ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவா பிக்கப் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. கடைசி சீன் வரைக்கும் தடங்கள், பிரச்சனை, தோல்வி, அவ்வளவுதான். கதையோ பாத்திரத்தையோ எழுந்திருக்கவே விட மாட்டேங்கிறாரு டைரக்டர். நாம தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு தடவை இல்லை, பல தடவை சரத்குமார் பாத்திரமும் சித்தார்த் பாத்திரம் வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்தா, ஆமா இதை கெடுக்க அடுத்தது என்ன வரப்போகுதோ அப்படின்ற சலிப்போட தான் படம் முழுக்க நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. டார்ச்சர் தாங்க முடியல. இந்த டிப்ரெஷன் ஓவர் டோஸ் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக். அந்த காலத்துல, அதாவது 1950s 1960sல டிராஜடிக்குன்னு பல படங்கள் வந்தது. பல பெரிய பெரிய நடிகர்கள், நடிகைகள்லாம் இதுல நடிச்சிருந்தாங்க. பிழிய பிழிய சோகம் இருக்கும். ஆனா அந்த கான்செப்ட் எனக்கு என்னைக்குமே புரிஞ்சதும் இல்லை, பிடிச்சதும் இல்லை. இந்த டைரக்டர் அந்த மாதிரி படங்களோட ஃபேனோ என்னவோ தெரியல. ஒரே ஒரு சின்ன ரிடீமிங் ஃபீச்சர் என்னன்னா, ஒரு 5 நிமிஷம் வரக்கூடிய சித்தார்த்தோட அந்த ரொமான்டிக் ட்ராக் மட்டும்தான். மற்றபடி நடிப்புன்னு பார்த்தா சித்தார்த் ரொம்பவே முயற்சி அடிச்சு நல்லாவே நடிச்சிருக்காரு. சரத்குமார், தேவயானி எல்லாருமே கச்சிதமாவே நடிச்சிருந்தாங்க. டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா, அழகா, டு த பாயிண்ட் இருந்தது. இசையும் படத்தோட ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவே போட்டிருந்தாரு அம்ருத் ராம்நாத். பாராட்டுகள். சித்தார்த்தோட யங் ஏஜ் மற்றும் மிடில் ஏஜோட கெட்டப்பு ரொம்பவே அழகாக வந்துருந்தது. ஆனால் சரத்குமாரோட கடைசியில் வர அந்த வயசான கெட்டப்பு ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, இந்த பொழுதுபோக்கு, விறுவிறுப்பு, காமெடி, த்ரில்ஸு, ரொமான்ஸு அப்படிலாம் படத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு இல்லை. அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி, சோகம், இதை மட்டும்தான் நான் ஒரு படத்துல இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா? இல்ல வாழ்க்கையில சந்தோஷம்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, பிரச்சனைகள்லாம் இல்லாம போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய குறையா இருக்கா? அப்போ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த படத்தை டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. மீறியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா குடும்பத்தோட பார்க்குற வகையில தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.